நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பு இல்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதுல நம்ம சொல்றது கருத்தை பதிவு பண்றதுன்னு அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாம கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்க. எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட அதுல இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசுல ரொம்ப ரொம்ப சுமையா இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோட நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ள போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால முடியாத ஒண்ணு என்னன்னா எத்தவங்களை உசுரோட கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமா எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி, if you don't mind. நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காம இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊர்ல கூட்டத்தை அரேஞ்ச் பண்ற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கு ஏற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். வீர தமிழச்சி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. இயக்குனர் சுரேஷ் பாரதி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கி இருப்பாருன்னு நான் நினைக்கல. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாரா இருந்தவர் அவரு. வாங்க கொத்தனாரே. அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணான். எல்லாரும் ஆசைப்படுறான். அண்ணே, நான் கொத்தனாரா நான் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்ல இருந்து உங்க மாதிரி ஆட்களோட படம் எல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்னைக்கு வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும்.
ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களா இருக்காங்க, ஆசிரியர்களா இருக்காங்க. ஆசிரியர்களது குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன், என்ன கொத்தனார் வந்து என்னடா படம் எடுத்துக்க போறான்னு. ஆனா நல்லா கரெக்டா ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்க வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு இயக்குனரை வந்து ஒரு கட்டட கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்க வைக்கணும், தலைவாசல் எங்க வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட் என்ன, அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது, இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான். அதனால இங்க இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவுல நீயும் வந்து சேர்ந்து இருக்கிற. அதனால உன்னை பார்த்து நானும் பெருமையா சொல்லிக்க, நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதுல என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணிருக்க. உண்மையில மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில, பல செய்திகளின் அடிப்படையில, தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது, அது எப்படி எப்படியெல்லாம் விதவிதமா அதை வந்து ஜோடனை பண்ணி மாத்துறாங்க. இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் தானப்ப படத்துல, எப்படி அது ஒவ்வொருத்தரையும் வந்து அவ கலை எடுக்கிறான்றதுதான் இந்த வீர தமிழச்சியோட கதையா இருக்கும்னு நான் நம்புறேன். குறிப்பா இந்த பாடல்கள் வந்து இசையமைப்பாளர் பேர் என்ன சொன்னீங்க, ஜுபை, நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான டியூன். அந்த ஃபர்ஸ்ட் சஞ்சீவும் ஹீரோயினும் பாடுற பாடம் பியூட்டிஃபுல்லான சாங். அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே, ரொம்ப விரசம் இல்லாமல். அதே மாதிரி அந்த மியூசிக் வந்து ஒரு அழகா இருந்தது, ரொம்ப இதமா இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ், ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது. இந்த பாடலாசிரியருக்குமே எனது வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியல. ஓகே 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 விவேகாவா? ஓகே ஓகே வாழ்த்துக்கள். அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது. அந்த குழந்தைகளோட திரு மாரிமுத்து அவர்கள், மறைந்த மாரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஸோ பாடல் வந்து நீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு, பெரிய கம்பெனிக்கு நீங்க பேசலாமே. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க பெரிய சோனி இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கெல்லாம் பேசுங்க. ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமா ரீச் ஆகும், நிச்சயமா ரீச் ஆகும். உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். என்னுடைய 5 ஸ்டார் மியூசிக் தானே, அவங்க யாரும் வரலையா, கூப்பிடலையா, மறந்துட்டீங்களா? சரி. ஸோ 5 ஸ்டார் ஆடியோவுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் உட்காருங்க. ஹீரோயின் பத்தி சொன்னா வந்து அந்த பொண்ணு வந்து பயமா இருக்கு. பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காருவாரு. ஏன் தள்ளி உட்கார்ந்துட்டாருன்னு இப்ப தெரியுது. தெரியாம பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம். பின்றது மட்டும் இல்ல, பாட்டில் உடைச்சு கையில எடுத்து சக்கு 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 சக்குன்னு அந்த நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு இந்த வெள்ளிக்கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு.
முதல்ல எல்லாம் தங்கத்துல போடுவாங்க, இப்ப தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சு, நீ ஒரு ஃபுல்லா வெள்ளிலேயே போடுங்க. மாப்பிள்ளை வாப்பா மாப்பிள்ளை எவ்வளவு பவுன் இருக்கும் பாரு. ஆக்சுவலா என்னோட டார்கெட் வந்து 5 கிலோ, 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ போறதுக்கு டைம் இல்ல, பெயின்னால நிறைய பிசியோதெரபி பண்ணுதான் வீட்டுல கட்டி வச்சிருக்கேன். இவ்வளவு வெயிட் ஏத்துற அப்புறம் பிசியோதெரபி பண்ண அதே இழுக்கும்டா. நீ சொன்னிய உன்னுடைய குருநாதர் ராக்கி ராஜேஷ் அறிமுகப்படுத்தின நான் தான். சோ குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருக்கிற. ஸோ விரைவில் உன்னுடைய திறமையால இந்த படத்துல ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருந்தது. அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாம ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்தவனை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது அந்த. அதனால கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படியே ஒரு பவுண்டை நம்ம பக்கம் தள்ளி விட்டா அது ஒரு சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் பவுனுன்னு வாயில சொல்றதே கஷ்டமா இருக்கு. இனிமேல் தங்கம்னு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதோட சரி. கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும், எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு. அப்பதான் ஏழைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் வரும். என்ன அந்த அளவுக்கு விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னாரு, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ல அது வந்து சஞ்சீவ்ல நடிச்சது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்கு உண்டான விஷயத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அவரு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ் இவரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் அசால்ட்டா நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த டுவேட் கூட ரொம்ப அழகா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூர்ல நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. 40 விலை மதிப்பு இல்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதுல நம்ம சொல்றது கருத்தை பதிவு பண்றதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாம கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்க. எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட. அது ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதுல இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையா இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோட நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ள போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால முடியாத ஒண்ணு என்னன்னா எத்தவங்களை உசுரோட கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமா எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி, if you don't mind. நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காம இருக்கணும்.
அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊர்ல கூட்டத்தை அரேஞ்ச் பண்ற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கு ஏற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கணும். இன்னைக்கு தியேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த, இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிட்டு இருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 100 தியேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தியேட்டர்னு போட்டா கூட 70 தியேட்டர் 60 தியேட்டர், இல்லைன்னா ஒரு 5 தியேட்டர்னு போட்டா கூட ஒரு 40-50 தியேட்டர்ல 3-4 காட்சிகளாக 3 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க. இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது மக்களுடைய அவங்களுடைய தம்பி என்னப்பா போன்ல தியேட்டர் பிடிக்கிறியா? இப்ப இந்த தியேட்டர்ல ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்பெல்லாம் தியேட்டருக்கு 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேரா சேர்த்துனாதான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத் டாக் அடுத்தடுத்த படங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தியேட்டர்ல 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தியேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுங்க. தியேட்டருக்காரங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்பதான் இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேல்லாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறது லக்கா போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கிய கூட நல்லா இது சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள் சொல்ல வரேன். ஆக வியாபார ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த படத்திலே பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்பம் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் எங்கப்பா, சின்ன கொத்தனார்கள் எங்க எல்லாம் மெம்பருங்களா? மொத்தம் உங்க டைரக்டர் மெம்பர் தெரியுமா? அட்வான்ஸ் எல்லாம் கட்டிட்டாரு அவரு. என்ன இப்போ பெரிய தயாரிப்பாளர்கள் சில பேர் படம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து வருது சார், எங்க டைரக்டர் எங்களை ஏமாத்திட்டார் சார், இவ்வளவு நாள்னு சொல்லிட்டு இவ்வளவு இழுக்கிறார் சார், இவ்வளவு காசு கேட்கிறாரு சார் அப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. பார்த்தா அந்த டைரக்டர் யாருக்கிட்டப்பா ஒர்க் பண்ண, யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க, அப்படியா சரி நீ நம்ம யூனியன்ல மெம்பர், நான் மெம்பர் இல்லை, மெம்பர் இல்லாதப்ப நம்ம அவரை ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக குறைந்தபட்சம் எப்படி நம்ம டைரக்டர் சுரேஷ் பாரதி ரொம்ப சிரமங்களுக்கு நடுவே இந்த சினிமாவை கத்துக்கிட்டு பண்ணாரோ, ஒரு இயக்குனராக வந்தாரோ, அதே மாதிரி உதவியாளர்கள் கூட நீங்க என்னதான் உதவியாளரா ஒரு படத்துல நீங்க வேலை செஞ்சாலும் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்க ஒரு அமைப்புல உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நீங்க மார்க்கெட்டி சொல்லிக்கலாம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்துல வேலை செஞ்சா கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ எப்படி சொல்ல முடியும்னா, நீங்க நம்ம சங்கத்துல உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தா போதும்.
அது வந்து வெளிநாடு வரையிலும் பேசும். நீ வெளிநாட்டுக்கே படப்பிடி போகணும்னு இந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குனராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.